Hallelujah. நன்றி தகப்பனே. Thank you Lord. மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் உரிய நாமமே அப்பாவை உயர்த்துகிறோம். Thank you Father. I sing praises to your name, oh God, praises to your name, oh God, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh God, praises to your name, oh God, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh God, glory to your name, oh God, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh God, glory to your name, oh God, for your name is great and greatly to be praised. உம்மை பாடி துதிப்பேன் தேவா, பாடி துதிப்பேன் தேவா, உந்தன் நாமத்தை உயர்த்தி துதிப்பேன். மகிமை செலுத்திடுவேன் தேவா, மகிமை செலுத்துவேன் தேவா, உந்தன் நாமத்தை உயர்த்தி துதிப்பேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி துதிப்பேன். For your name is great and greatly to be praised. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய நாமத்திற்கு நிகராக, உமக்கு நிகராக வேற யாருமே இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகர் நீங்க மாத்திரம்தான். நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே மீட்பர், நீரே இரட்சகர், நீரே எங்கள் நல்ல மெய்ப்பரான எங்கள் தேவன். இந்த கால வேளையில் ஆண்டவரே, உங்கள் சமூகத்திற்கு வருவது, உங்கள் சமூகத்தில் உம்மை துதிப்பது எவ்வளோ இன்பமான ஒரு காரியம். உங்கள் பிள்ளைகளாகி எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்தீரே அப்பா. எங்களோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் மகத்துவத்தையும் மகிமை எல்லாவற்றுக்கும் உரிய நாமமாகிய உமக்கே அவைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுங்க. நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடும்படியாய் எங்களை வெறுமையாக்கி உங்கள் பாதத்தில் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்.
சங்கீதம் 34 1 2 3. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு புதிய மாதத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்ல. புதிய மாதம், புதிய நிச்சயம், புதிய விசுவாசம், நம்பிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இந்த ஆண்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் இருக்குது. மாதம் மாதம் என்ன ஆகுது? மாறிக்கொண்டே இருக்குது. நாட்களும் நேற்று இருந்த நாளை போல் இன்னைக்கு இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. நாட்களும் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் மாறாத தேவன் நம் தேவன் ஒருவர் மாத்திரமே. மாறாதது எப்போ? நான் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று வாக்குரைத்தவர் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரவே இருக்கிறார் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸோ இந்த கால வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையாக கடந்து வந்திருந்தாலும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். There is nothing which is impossible with our God. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்கள் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் நாம மகிமைக்கு, பிதாவின் நாம மகிமைக்கு அதை நமக்கு தருவேன் என்று சொன்னவர். ஸோ இந்த கால வேளையில் புதிய மாதத்திற்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் நாவுகளில் புதிய பாடலை ஆண்டவர் இந்த நாளிலே வைத்து அவரை இன்னும் வல்லமையோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் அப்படியே கொஞ்சம் எழுந்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம் நாவிலே அவர் தந்திருக்கிற ஒவ்வொரு துதியிலையும் கர்த்தரை நம்ம கனப்படுத்தணும், கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். காரியங்கள் புதிதாய் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் நம் தேவன் புதிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருப்பினும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது சபையே. ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம். நம் உள்ளத்தால அப்பா எங்களுக்குள்ள இந்த ஆர்ப்பரிப்பையும் ஆண்டவரே உமக்குள்ள களி கூறுகிற கிருபையும் நீங்க தந்திருக்கிறீங்களே என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நம்ம களி கூற போகிறோம். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே
எத்தனை கிருபைகள் உங்க வாழ்க்கைக்கு செய்திருக்கிறார். பஞ்ச நாட்கள் பெருகின போதும், நம் சூழ்நிலைகள் கடினமாக இருந்த நாட்களிலும், அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்த நாட்களிலும் இந்த தேவன் உங்களுக்கு பலனா இருந்திருக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலிலே உங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். குரல்களை உயர்த்தி இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே, உங்க அன்பு தாய் நன்றி அப்பா. ஆமென். இயேசுவை பாடிடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின, இத்தனை கிருபைகள் நித்தமும். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த கர்த்தரையும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரையும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரையும் செயல் பெரியவைகளே, நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நித்துமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நித்துமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே. ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. What a joy, Lord. Father, we could able to glorify you, Father. Oh, we magnify your name. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்த்தர் நீ செய்த போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்க மத்தியில இருக்கிறார். சபையே, சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா இந்த தேவன் மாறுவதே இல்லை.
உங்களுக்கு வாக்குரைத்ததை நிறைவேற்றும் மட்டும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை சபையே. இயேசுவென்னும் நாமம் என்று சொல்லலாமா? இயேசுவென்னும் நாமமே. There is no other name on this world that could save you. உங்களை ரட்சிக்கத்தக்க வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே. ஹalleluya. நன்றி தகப்பனே. Thank you Lord. Thank you Lord. சுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என்னே சுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அந்த வார்த்தைகள் பாடலாய் மாத்திரமல்ல. Just imagine how this God has taken care of you. உங்களை எப்படியாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு விசையாய் உணர்ந்து சொல்லலாமா? இயேசு என்றும் நாமமே என் வாழ்வின் கீதம். வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்க நாமம் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. Thank you Father. Oh Jesus, we thank you Lord. உங்க அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. Hallelujah. நதி போன்ற சோதனையிலும் இந்த தேவன் நம் முன்பாக செல்லுகிறார். அவர் சமூகம் நம்மளுக்கு முன்பதாக செல்லுகிறது. சபையே, கலங்காதீங்க, திகையாதீங்க. இதை நாங்க எப்படி கடக்க போறோம்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, ஆர்ப்பின் தொனியோட அவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஹalleluya. விசுவாசத்தோட சொல்லுங்க, அன்பை என்றும் பாடுவே, ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே கீதமே, இயேசு என்னும் நாமம் என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவரே அப்பா பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமோ சகல வஸ்துக்களும் சகல ஜீவன்களும் ஆண்டவரே அது உமக்குள்ள ஆண்டவரே அது உமக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீரே அந்த காணக்கூடாத தேவனின் அடையாளமா இருக்கிறீங்க. You are the image of the invisible God and we thank you Lord. உங்க ரத்தத்தால ஆண்டவரே இந்த சுதந்திரத்திற்குள்ள எங்களை நீங்க சேர்த்து கொண்டீங்களே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த கால வேளையில இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில மாறவே மாறாது. இது இப்படிதான் இருக்க போகுது, என்னாலையும் முன்னேற முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, என் சூழ்நிலைகளில மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, என் பலவீனங்கள் என்னை மேற்கொண்டு இருக்கிறது என்ற கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? சபையே, தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார், அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் கட்டளையிட்டும் நிறைவேற்றாதிருப்பாரோ? சபையே, இந்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் பெரியவர். There is nothing bigger than our God. இந்த கால வேளையில
இந்த பிரச்சனை இவ்வளோ பெரியதா இருக்கேன்னு உங்க முன்பதாக காணப்பட்டா நீங்க சொல்லுங்க, I have a bigger God that I serve. என் தேவன் இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவரா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்க சூழ்நிலைகளிலே நீர் பெரியவரா இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நீர் போதுமானவரா இருக்கிறீர். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வாய்களை திறந்த ஆண்டவரே, உங்க மகத்துவத்திற்காய் நன்றி என்று சொல்லலாமா? நீர் எவ்வளோ பெரிய தேவன். எங்களை கண்ணோக்கி பார்க்க நாங்க எம்மாத்திரம் அப்பா, எங்க குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நினைத்தீரே அப்பா. எங்கள் நினைவா இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பராக்கிரமம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க துதிங்க ஆண்டவரே, உங்க சொந்த வார்த்தைகளிலே துதிங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று. ஹல்லேலூயா. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர் என்ற கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உமக்கு நிகராக வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. தண்ணீர்களையும் தன் கையால் அணைந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தன் கையால் அணைத்து. பாருங்க, எவ்வளோ பராக்கிரமம் உள்ள தேவன் இந்த தேவன். அவருடைய கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகளா இருக்கிறது ஆண்டவர். அப்பா, நீர் எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க சூழ்நிலைகளை நாங்கள் முன்வைக்கலாம் ஆண்டவரே. உங்க மகத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆண்டவரே. மலைகளை பிடித்து உங்க கையில் எடுத்து பர்வதங்களை நீர் ஆண்டவரே நிலை நிறுத்துகிற தேவனா இருக்கிறீர். எவ்வளோ பயங்கரம் உள்ள தேவன் நீங்க. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். மகிமையின் தேவனே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எவ்வளோ இயலாமையில நாங்கள் இருப்பினோ, உங்க மகத்துவத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. This song is just a remembrance of what God can do to your life. இந்த பாடல் it is just a remembrance. உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அவர் எவ்வளோ பெரியவர். உங்க சூழ்நிலைகளை காட்டிலும் இந்த தேவன் பெரியவரா இருக்கிறார். ஹalleluya, hallelujah. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. குரல்களை உயர்த்தி சொல்லலாமா உற்சாகமாக? என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்க ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடையும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. வெறும் கோலும் கையுமோட வந்தவர்களை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கால வேளையில how deep is your faith in God? உண்மையாகவே கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோமா? We have almost come to the end of this year. இந்த வருடத்தின் கடைசிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த தேவன் எந்த அளவிற்கு நம்ம விசுவாசித்திருக்கிறோம்? நம் தேவன் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். But how far have we grown in our faith? நம் விசுவாசத்தில் எந்த அளவிற்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம்? இந்த தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள எந்த அளவிற்கு நம்ம முயன்று இருக்கிறோம்? சபையே, இந்த கால வேளையில as we worship God, கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்கின்ற இந்த வேளையில open your hearts and speak to the Lord. ஆண்டவரே, எங்களுக்காய் நீங்க யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்க என்பதை நம்பக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என கேட்கலாமா? Thank you Father, thank you Lord, thank you Lord. வெறும் கோலும் கையும் இரு பரிவாகமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? இரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா Lord, it is incomparable. Lord, we can't even think, or Lord, our minds cannot even process what you have in store for your children. அப்பா, நீங்க செய்கின்ற காரியங்களை நினைக்க கூட எங்களுக்கு திறனில்லை ஆண்டவரே. அந்த அளவிற்கு மகத்துவம் உள்ள தேவன் நீர், சர்வ ஞானி. Lord, you are almighty. ஆண்டவரே, நீர் சர்வ ஞானமுடையவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ வியாபி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசத்தோட சொல்லுங்க சபையே. தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றியும் கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அவர் வார்த்தை சொல்லுகிறது. இந்த கால வேளையில அவரே உங்கள் பலனாய், அவரே உங்கள் தஞ்சமாய், அவரே உங்கள் ஜீவனாய், அவரே உங்கள் மீட்புமாய், அவரே உங்கள் பரிகாரியாய், அவரே உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகிற நல்ல போதகராய், உங்க பிரசன்னராய், உங்க துணையாளராய், உங்க நண்பனாய், உங்க இரட்சகராய் உங்க கூடவே இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த மாதம் யார் உங்க கூட இருக்காங்களோ இல்லையோ, தனிமையின் பாதையில நடக்க வேண்டிய சூழ்நிலையின் ஊடாய் ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டா, இந்த சூழ்நிலையை நான் தான் கடக்கணும் என்று கலக்கத்தோடு நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும்.
என் கண்கள் உன் மீது நோக்கமாய் இருக்கிறது. நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் அவை பயங்கரமானவைகள் என்று தேவன் சொல்லுகிறார். சபையே, ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் என்று வாக்குரைத்தவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்பா, இந்த கால வேளையில ஆண்டவரே, எங்கள் குறைவுகளின் மத்தியில, எங்கள் இயலாமைகளில, எங்கள் சோர்வுகளின் மத்தியில, ஆண்டவரே, எங்கள் பள்ளத்தாக்குகளின் மத்தியில் இருந்து உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் முகங்கள் இந்த கால வேளையில பிரகாசம் அடையட்டும். நாங்கள் மறுரூப அனுபவத்திற்குள்ள கடந்து போக, எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து இந்த நேசரின் அன்புக்குள்ள நாங்கள் களி கூற, இந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் கடந்து போக எங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.